Hippo Prime Media and Networks first India office வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கேரளாவில் நம்ம மூவி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது இது ஃபஸ்ட் டைம் வந்து தமிழிலும் இது மாதிரி தமிழ் மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம். அதுக்காக இனியும் நிறைய உங்களோட சப்போர்ட்டு. I welcome all of your support and thank you so much. இப்போ லைனப் என்ன வச்சிருக்கீங்க? சாரி, தமிழ் படம் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி லைனப் தான் இருக்குங்களா? லைனப்பாக ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 100 டேலண்டோட உள்ள ஒரு தமிழ்நாட்டிலிருந்து 100 டேலண்டான ஆர்டிஸ்டினை செலக்ட் பண்ணிட்டு ஒரு மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். புது மூவிங்களை வச்சு ஆமாம், நியூ ஃபேஸ் ஒன்லி நியூ ஃபேஸ் 100 டேலண்ட். ஆல்ரெடி மலையாள நிறைய படம் இப்போ பண்ணிருக்கீங்க. இப்போ தமிழ் சினிமா வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஹீரோஸ் நீங்க வந்து பிளான் பண்றீங்க சார்? அந்த மாதிரி ஹீரோஸ் எதுவும் இப்போ மனசு வரல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எல்லாமே யோசிச்சு அது படித்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி எதுவும் நம்ம யோசனை முடியல. சான்ஸ் கிடைச்சா பண்ணுவோம். சாரி, கண்டிப்பா இருக்கு. சப்போர்ட் பண்ணுவோம். என்ன மாதிரியான கதைகள் எதிர்பார்க்குறீங்க சார் தமிழ்ல? மக்களுக்கு பிடிச்சது ஏதாவது இது எல்லாமே ஒரு டீமோட ஒரு மேனேஜ்மெண்ட்டோட செலெக்ஷன் கமிட்டி இருக்கு. அதில் டேலண்டான டைரக்டர்ஸ் இருக்கு, ஆர்டிஸ்ட் இருக்கு. எல்லாருமே யோசிச்சு ஒரு டீமாக தான் முடிவெடுக்கும். இந்த மாதிரி தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது, மலையாளம் தான் தெரியும். ഇപ്പോഴത്തെ സിനിമ വ്യവസായം குட், நന്നായി இருக்கு. இட்ஸ் ஃபார் பெட்டர் than before. சார், புது இயக்குனர்கள் ஸ்டோரி சொல்றதா இருந்தா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க? நம்ம இதுக்கு எல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. நிறைய மீடியாவில் உள்ள நிறைய டேலண்டான ஆர்டிஸ்ட், அதுக்காக ஒரு பேனல் வச்சிருக்கு. அவரு கேட்கும், அதோட முடிவெடுக்கும். எனக்கு வந்து இது ப்ரொடக்ஷன் டீமு, அதோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங் அது எப்படி கிடைக்கும்னு தான் மை டியூட்டி. ப்ரொடியூசர் நீங்கள் அந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் ஏதாவது? ஒன்றும் இல்லை, நம்ம மீடியா வந்து நமக்கு ஏதாவது பேசணும் இருந்தால் பேசலாம். அதுக்காக நம்ம நிறைய ஆட்கார் அவரோட ஐடியாஸு, அவரோட ஒரு கண்ட்ரி எப்படி போகணும், അല്ലെങ്കിൽ அதோட ஃப்யூச்சர் எப்படி போகணும் எல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கும் எல்லாமே மீடியாவுக்கு ஒரு இது இருக்குது. அதுக்காக சேனல்லும் வருவோம். மலையாளம் பெரிய டைரக்டர் சேனல் என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க, எப்படி பண்ணாங்க? அந்த மாதிரி இது எல்லாமே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஒரு 3 to 4 years எடுக்கும் எல்லாம் ஸ்டடி பண்ணி. அதுக்கப்புறம் தான் முடிவு. சாரி, கேரளாவில் இருக்கும்போது நம்ம ஒரு மலையாள படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் தான் யோசிச்சிருந்தோம். ஆனால் நிறைய மூவி இப்போ செஞ்சுட்டு ஃபைனலி வந்து நம்ம ட்ரீம் ப்ராஜெக்ட் மோகன்லால் கூட ஆராட்டு மூவி முடிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து இனி தமிழில் பண்ணலாம்னு ஒரு இது இருக்குது. இன்னும் நிறைய டேலண்ட்டு இங்கே தான் இருக்குன்னு ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இங்கே இருக்குது. அதனால கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ஐ அப்ரிஷியேட்.